அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள்ல நெறைய பேர் வந்து ஆ நிம்மதிய தேடி போயிட்டுருக்கோம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதத்தில வந்து நிம்மதி வேணும்னு நெனைக்கிறாங்க. சில பேர் வந்து காசு கெடைச்சா நிம்மதி வந்துரும். சில பேர் வீடு, வாசலு, ஒரு நல்ல காரு, சொந்தமான எல்லா விஷயங்கள் கெடைச்சா நிம்மதி கெடைக்கும். சில பேருக்கு வந்து நகைகள் வாங்கி அதிகமா போட்டா நிம்மதி கெடைக்கும். சில பேருக்கு வந்து ஊர் ஊரா சுத்தனா, நெறைய கண்ட்ரீஸ் போனா நிம்மதி கெடைக்கும். சில பேருக்கு குடும்ப மக்களோடயே இருக்கணும், ஃபேமிலியோட இருந்தா நிம்மதி கிடைக்கும். இந்த மாரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட காரணங்கள வச்சுக்கிட்டு நிம்மதிய தேடிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், "நீங்கள் என்னை ஞாபகம் வச்சுக்கிறது மூலியமா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும்." இது மட்டும் சொல்லிட்டு சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான் 2வது வசனத்திலேயே திருப்பி சொல்றான், "என்னை நினைவு கூர்வதனால் மட்டுமே உங்களுக்கு உங்களுடைய இதயம் அமைதி பெறும்." அப்படின்னு சொல்றான். ஸோ அல்லாஹ் 2 வாட்டி அழுத்தி சொல்றான். நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் தான், உன்னால உன் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்றத சொல்றான். ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது என்ன? அல்லாஹ்வ நினைவு கூறுவதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முதன்மையான வழி தான் தொழுகை. அல்லாஹ் தொழுகைய வந்து 5 வேள தொழுகைய வந்து ஏன் வந்து ஃபர்த் ஆக்கியிருக்கான் அப்படின்னா, அதன் மூலியமா நம்ம அல்லாஹ்வ வந்து ரொம்ப நெருக்கத்துல போறோம். அதே மாரி குரான் ஓதுறது இருக்கட்டும், ஜிக்ர்ல இருக்கிறது இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய விஷயங்கள் ஒரு குடுக்கல் வாங்கல்ல இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு சம்மந்தமா எந்தெந்த விஷயத்துல ஹராமான விஷயங்கள்லேருந்து வெளியில இருக்கிறது, ஹலாலான விஷயங்கள செய்றது. இது மூலியமா நீங்க அல்லாஹ்வ நினைவு கூர்றீங்க. அல்லாஹ்வ ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அவன நம்புறீங்க. ஸோ யார் அல்லாஹ்வ தேடி போறாங்களோ, அவங்களுடைய மனசு மட்டும் தான் நிம்மதி பெறும்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான். ஸோ இது தவிர வேற எங்கேயுமே உங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. அது மேபி அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கிடைக்கிற மாரி இருக்கும். ஆனா, அது உண்மையான நிம்மதி இல்லை. அல்லாஹ் சொல்றான், "இந்த ஒரு நிம்மதிய நீங்க அடையணும்னா, நீங்க என்ன ஞாபகப்படுத்துங்க. உலகம் உங்களுடைய காலுக்கு கீழ எடுத்துட்டு வந்து நான் வச்சுர்றேன்னு" சொல்றான். அப்படிப்பட்ட இந்த வசனத்த யாரு முழுமையா நம்புறாங்களோ, அவங்களுடைய மனசு கண்டிப்பா நிம்மதியாவும், அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்களுடைய மனசு நிம்மதியா இருக்கும். அல்லாஹ் அந்த நிம்மதிய அவன் கையில தான் வச்சிருக்கான். ஸோ அல்லாஹ் நம்மளுடைய எல்லா மனசுகளையும் நிம்மதி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.